நீலகிரி கூடலூரில் சுண்ணாம்பு பாலம் ஆற்றை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற கேரள சுற்றுலா பயணிகள் இருவரும் வாகனத்தோடு அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? அவர்கள் இருவரின் உடல்நிலை தற்போது எவ்வாறாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று மற்றும் யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். நாளை நீலகிரி மாவட்டம் முழுவதும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் மரங்களுக்கு அடியில் செல்ல வேண்டாம், ஆற்றில் மீன் பிடிக்க வேண்டாம், ஆற்றில் குளிக்க வேண்டாம், வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என பல்வேறு முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களை கொடுத்துள்ளது. இந்த நிலையில் கூடலூரை அடுத்துள்ள ஓவலி பேரூராட்சிக்கு உட்பட்ட வனத்துறையினரால் தடை செய்யப்பட்டுள்ள பகுதியான தர்மகிரி பகுதியில் அடர்ந்த வனப்பகுதி நடுவே உள்ள சுண்ணாம்பு பாலம் ஆற்றை வாகனம் மூலம் நேற்று மாலை கேரள மாநிலம் இடுக்கியை சேர்ந்த அருண் தாமஸ், ஆண்டோ என 2 சுற்றுலா பயணிகள் கடக்க முயன்றனர். ஆனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வாகனத்தோடு அடித்து செல்லப்பட்டு அங்கு உள்ள பாறை இடுக்கில் சிக்கிக் கொண்டனர். அந்த பகுதியில் நெட்வொர்க் என்பது இல்லாத நிலையில் நீண்ட நேரமாக தண்ணீரில் தவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஒருவர் சுற்றுலா பயணிகளை சத்தம் கேட்டதை அடுத்து நள்ளிரவில் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் போக்குவரத்து ரோந்து வாகன காவல் உதவியாளர் சுலைமான் தலைமையிலான 2 காவலர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். இரவு 12 மணிக்கு அந்த பகுதியில் சென்ற நிலையில் காலை முதல் அந்த சுற்றுலா பயணிகள் தவித்து வந்த நிலையில் காலை 6 மணி அளவில் அந்த சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தற்போது தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ளதால் வாகனத்தை மீட்க முடியாத நிலையில் இந்த 2 பேரையும் கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பத்திரமாக கொண்டு வந்தனர். மாவட்ட நிர்வாகம், வனத்துறையினர் பல்வேறு எச்சரிக்கை விடுத்தும் அடர்ந்த வனப்பகுதியில் அத்துமீறி சென்ற சுற்றுலா பயணிகள் மீது காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.